தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊரல்ல சொந்த வீடு ஃபீல் பண்ணி பண்றாரு. ஓவர் ஃபீலிங் சார் வந்துருச்சு. ஐஷோ மூடு ஐஷோ ஐஷோ என்னடா இருக்க? உன் ஒய்ஃப் 2-3 தடவை கால் பண்ணிட்டாங்கடா, நீ போனே எடுக்க மாட்டேங்கிறியாமே. ஆஃபீஸ் முடிச்சு எங்க தாண்டா போன? வழக்கம் போல சண்டை போட்டீங்களா? கல்யாணம் ஆகி 4 விட 10 வருஷம் ஆக போகுது. வாரத்துக்கு 4 சண்டை. இந்த 10 வருஷத்துல 2080 சண்டை போட்டிருக்கீங்க. இன்னைக்கு எதனால சண்டை? டேய், உனக்கு தெரியாதா? நான் கிழக்குன்னா மேற்கும்பா, வெளியில போலான்னா போக வேணாம்பா, வாங்க வேண்டாம்னா வாங்கலாம்பா. டேய், இதெல்லாம் தெரியும்டா. வீட்டுக்கு கிளம்பி போ. ஒரு 10 நிமிஷத்துல போனவே. ஏய், நம்ம இங்கே பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏய், இன்னைக்கு கார்த்திக் பர்த்டே. இந்த போர்ட் எல்லாம் யாருக்குமா? ஏய், அங்க பாரு, ஒருத்தர் வெட்டியா உட்கார்ந்திருக்காரு. சரி, நான் போய் அவன்கிட்ட கேக்குறேன். அங்கிள் அங்கிள் என்னம்மா? நாளைக்கு ஒரு ஸ்டேஜ் டிராமாவுக்கு இங்க நாங்க ரிஹர்சல் பண்ணுவோம். சரி, ஸ்டேஜ் டிராமாவா? எங்க? எதுக்கு? ஆமா அங்கிள், டிராஃபிக் தமிழ்ச்சங்கத்தோட 10ஆம் ஆண்டு விழாக்காக ஒரு டிராமா பண்ணுவோம். ஓகே, குட். நான் என்ன பண்ணணும்? நீங்க டே போர்ட் இருக்கு, நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடியும் நீங்க நேம் போட பாருங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஏய் गाइस, அங்கிள் ஹெல்ப் பண்ண வந்துட்டாரு. வாங்க ரிஹர்சல் பண்ணலாம். நீ போறியா டிராமாக்கு? ஏய், உன் கிஃப்ட் கார்டு என்ன இருக்கு? ஓ, என் கிஃப்டா? கலர் ஸ்டோன்ஸ். வாவ், சூப்பர்டா. ஏய், என்கிட்ட இந்த கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துறியா? நான் என் சாக்லேட் ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துறேன். கலர் ஸ்டோன்ஸுமா? ஓகே. இந்தா எல்லா சாக்லேட்டும். வாவ், கிரீன் கலர் ஸ்டோன். ஐ ப்ளூ. ஐ ரெட். ஒருவேளை நான் இந்த கல்லை எடுத்து வச்சுக்கிற மாதிரி அவளும் ஏதாவது சாக்லேட்டை எடுத்து வச்சிருப்பாளோ? அவனுக்கு ஏன் கேட்போம்? ஹே மது, ஐ திங்க் நீ எனக்கு தெரியாம சாக்லேட்ஸை எடுத்து வச்சிருக்க. ஏய், அதெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன். ஏய், போய் சொல்லாத, நான் எடுத்து வச்சுக்கிட்டேமா? என்ன, அப்ப நீ எனக்கு தெரியாம ஒன்று எடுத்து வச்சிருக்கியா? ஆமா, சாரி. பாத்தியா, நீ எனக்கு 100% உண்மையா எல்லாத்தையும் கொடுத்துருந்தீங்கன்னா என் மேல உனக்கு சந்தேகமே வந்துருக்கு. அங்கிள், இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லாவே புரியுதுமா. சரி, அப்போ நீங்க அடுத்த போர்டு காட்டுங்க. ஃபோன் கேட்கு. இல்ல அவனோட டேய், என்னடா என்கிட்ட அடிச்சா அவங்க மேல போய் அடிக்கிற? ஒரு பால் எடுத்துக்கோ. போல அந்த பால் கொடுங்க. என்ன பார்க்ல வந்து எக்ஸசைஸ் பண்றீங்க? உங்க வீட்ல இடம் இல்லையா? டேய், இப்படியா மரியாதை இல்லாம இருக்க? இது ஒழுங்கா என்கிட்ட இருக்கு. இந்தா. டேய், சும்மா அவங்க கிட்ட இருக்க. நீ போய் வாங்கிக்கலாம். ஹலோ பால். ஹலோ பால் ப்ளீஸ். ஏன் உங்க வீட்டுல விளையாடுறதுக்கு இடமே இல்லையா? பார்க்க வந்து விளையாடுற. பாலை தர முடியாது. ஏய், அவன் தரமாட்டானா? இல்ல, ரெஸ்பெக்ட்டா கேட்க சொன்னல. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பால் கிட்ட கொடுக்குறீங்களா? சாரி, தெரியாம உங்க மேல பட்டுச்சு. இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. ஏய், சாக்லேட் உனக்கு மட்டுமா? ஆமா, நான் ரெஸ்பெக்ட்டா கேட்டதுனால எனக்கு பாலும் சாக்லேட்டும் கிடைச்சது. மரியாதை தந்தா உனக்கும் கொடுத்துருப்பாங்க.
இதை யூஸ் பண்ணல. அதனால நீ என்கிட்ட கேட்காம இருப்பியா? ஓ ஓகே சாரி. ஏய் இதுக்கெல்லாமா ஆளுவா ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற? ஆமா இல்ல உனக்கு டக்குன்னு கோவம் வரும்போதெல்லாம் ஒரு 10 seconds பிரேக் எடு, டீப் பிரெத் பண்ணு, கோபம் தானா குறைஞ்சிடும். மது மது சாரி. நீ அடுத்த கோல் பண்ணு. எல்லாமே ஐஷுக்கே சொல்ற மாதிரியே இருக்கு. அதானே உறுப்பு. இன்டைரக்டா சொல்லுவோம். சொல்லித்தான் பாப்போமே. நான் என்ன பண்ணணும்? நீ இப்படி போ இல்லை இப்படி போ. நான் இப்படியே போக மாட்டேன், அப்படியே போக மாட்டேன், நேரா போவேன். நீ வழிவிடு. என்னை பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கெல்லாம்? ஓகே பை பை. ஈகோ நினைக்கிறேன். காம்ப்ரமைஸா போகணும். Uncle, next goal. Oh God, must have had a time match. இந்த வேலை கீழே போட்டேன்னா ஏன் அக்கா ஏன் டென்ஷனா இருக்க? நீ கிளம்பு. நான் இதெல்லாம் எதிர்த்து வச்சுக்கிறேன். That is love. That is love. ஆமா, நீ சும்மா லவ் யூக்கான்னு சொல்றதும் இப்படி இப்படி பண்றதும் மட்டும் லவ் இல்லை. இந்த மாதிரி செயல்ல காமிக்கிறது தான் உண்மையான லவ் இல்லை. ஓகே அஜய், எனக்கு டைம் ஆயிடுச்சு. பாய். ஓகே அக்கா, பாய் பாய். இப்பதான் ஐஷு சொல்லுமா? ஆபீஸ் முடிச்சிட்டு எங்க போனீங்க? எத்தனை தடவை ஐஷு கடைக்கு போயிட்டு அப்படி நம்ம பார்த்து வரலாம். சரி சரி சீக்கிரமா வாங்க. வரேன். ஆமா டின்னர் என்ன பண்றது? அது பண்ணுமா? உப்புமா ஓகேவா? அண்ணி, உனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாதா? ஓ பண்ணீங்க. யார் அது பின்னாடி கூட பேசிட்டு? சரி நான் என்னதான் டின்னர் பண்றது? உமாவே ஓகேடா. வெஜிடபிள் சாறு கட் பண்ணி போடுமா? உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி ரொம்ப நல்லா ஒரு ட்ராமா பண்ணியிருந்தீங்க கண்ணன். கண்ணன், உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது? இல்லை, நம்ம குறிப்பாக இந்தியாவில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் கூட இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒய்ஃபோட சண்டை போடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு யார்கிட்டயாவது சொல்லணும்னா பக்கத்தில்